பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவிக்குரிய பலனை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலுவை. சிலுவை என்ன பெரிய ஆவிக்குரிய பலன் பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் பார்த்தீங்கன்னா சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தெய்வ பலனா இருக்கிறதுங்கிற மாதிரி பார்க்கிறோம். நம்ம சிலுவை நினைக்கும் போது ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், ஆண்டவர் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறார். நம்ம சிலுவையை பத்தி பார்க்கும் போதுல நமக்கு பாவ உணர்வு இருக்காது. பாவத்துல இருந்து நம்ம பாவம் பண்ணணும்னு தோணாது. ஏன்? நான் கைகளால் செய்த பாவத்துக்காக அவர் கையில ஆணி அடிக்கப்பட்டது. நான் கால்களால் செய்த பாவத்தினால நான் தேவையில்லாத இடத்துல நடக்கிறதுனால அவர் காலில் ஆணி அடிக்கப்பட்டது. நான் தேவையில்லாம சிந்திக்கிறதுக்காக அவருக்கு முள்மூடி சுமத்தப்பட்டாங்க. அந்த சிலுவை பற்றி உபதேசத்தை சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கோ பைத்தியமா இருக்குது, ஆனா நமக்கோ அது ஒரு தெய்வ பலமா இருக்குது, ஆவிக்குரிய பலனா இருக்குது. சிலுவை உபதேசத்தை நம்பி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார், நீங்க நம்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பலனா இருக்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.